ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு லார்டு சிவாவை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். லார்டு சிவாங்கிறது வந்து இந்துவிசத்தில் ஒரு பெரிய கடவுளாக பார்க்கப்படுறவர். அது இல்லாமல் இப்போ சிவனுக்கும் அதாவது சைவத்திற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம், அல்லது கிறிஸ்துவத்தில் சொல்லப்படுகிற ஆதம், அதாவது இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற ஆதம் நபி, இந்து மதத்தில் சொல்லப்படுகிற அதாவது சைவ மதத்தில் சொல்லப்படுகிற சிவனுக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு தமிழ் பேசஞ்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே, நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். முதல்ல இப்போ யார் இந்த ஆதம் நபி, சிவன், இதெல்லாம் யாருங்கிறத முதல்ல பார்ப்போம். ஆதம் நபி, சிவன், இப்போ ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமையில் பார்ப்போம். நம்ம சிவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சைவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் இப்போ இலங்கையில் வந்து திருகோணமலை அப்படின்னு சொல்ல போகிற இடம் இருக்குது. அது இல்லாமல் ஆடம் ஸ்பீக்னு சொல்லப்படுகின்ற சிவனொளி பாதமலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடமும் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு முதல்ல பார்ப்போம். ஓகே, இப்போ ஆடம் ஸ்பீக்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆடம் ஸ்பீக்கு அப்படிங்கிறது வந்து ஆடம் ஸ்பீக்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து அதை வந்து ஆதம் நபியோட பாதம் அப்படிங்கிறன்னு அதை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்து மதத்தினர், இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்கள், அதாவது இந்து தமிழர்கள், அவர்கள் வந்து அந்த பாதத்தை வந்து சிவனோட பாதங்கிறாங்க. இதோட ஒற்றுமைகள் என்னென்னு இப்போ பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இஸ்லாத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதம் நபி இப்போ இருக்கிற இலங்கையில் இறக்கப்பட்டார் அப்படின்னு, இந்தியாவில் இறக்கப்பட்டார். அதாவது இலங்கை இந்தியா ரெண்டுமே ஒன்று தான் அந்த காலத்தில், பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி நம்ம சைவ மதத்துலேயும் சிவன் வந்து அதுக்கு கணக்குகளே இல்லை, பல லட்சம் வருஷம் ஆண்டுகள் இருக்குது. அது குறிப்பிட்ட வருஷம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது மனிதன், முதல் தோன்றிய மனிதன், அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இஸ்லாத்துலேயும் அதே தான் கான்செப்டு. கடவுள் கொள்கையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இஸ்லாத்துலேயும் சரி நம்ம சைவத்துலேயும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது சிவன் இந்து மதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சைவத்தில் சிவனுக்கு வந்து தாய் இல்லை, தந்தை இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவர் தனித்தவர், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தில் பார்த்திங்கன்னா, அல்லாவுக்கு வந்து தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவர் தனித்தவர் பேராற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கான்செப்ட் என்னென்னா, இப்போ சைவத்துலேயும் அது ஒரே கான்செப்ட் தான் இருந்திருக்கு. நீங்கள் சைவ மதம் பாடங்கள் எடுக்கக்கூடிய மற்ற கலையரசி நடராஜன் போன்ற பல பேரோட காணொளிகளில் பார்க்கலாம். அவங்களும் இதே கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. கடவுளுக்கு உருவம் இல்லை, அதே மாதிரி சிவன் வந்து ஒரு சித்தர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த காணொளியோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ ஓகே, இப்போ இந்த ஆதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த கிறிஸ்துவத்திலும் இஸ்லாத்திலும் சொல்லப்படுகின்ற ஆதத்துக்கும் நம்ம வணங்குற, அதாவது இந்துக்கள் வணங்குற சிவனுக்கும் என்ன தொடர்பு அதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறக்கப்பட்டார்னு பார்த்தோம். அவர் ஒரு சித்தர்னு நம்ம ஆதி சித்தர்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. சித்தர்கள் கூட அவங்க வந்து சிவனை வந்து கடவுள்னு சொல்கிறது கிடையாது. அவர் வந்து ஒரு குரு, அவர் ஒரு மூத்த சித்தர், அவ்வளோதான், முதல் சித்தர், அவ்வளோதான், ஆதி சித்தர். மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கடவுள் கிடையாது, அவர் கடவுளோட அருள் பெற்றவர், அவ்வளோதான். மற்றபடி இஸ்லாத்துக்கும் இதுக்கும் நீங்கள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்துக்கும் நம்ம சைவத்திற்கும் என்ன ஒற்றுமைகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். முதல் ஒற்றுமை, இப்போ இஸ்லாத்தில் வந்து பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது. அதேமாரி நம்ம சைவத்துலேயும் பிறந்தநாளுங்கிறது பழக்கம் கிடையாது. அதே மாதிரி இறந்தவங்கள சைவ மதம் என்ன சொல்லுதுன்னா, புதைக்கணும். புதைப்பது தான் தமிழர் மரபு. சைவம் சொல்கிறது அதுதான். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, புதைப்பது தான் இஸ்லாத்துலேயும் கிறிஸ்துவத்துலேயும் சரி இஸ்லாத்துலேயும் சரி ரெண்டும் ஆப்ரஹாம் ரிலீஜியன்ஸ் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஜியூஸாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, 3 பேருக்குமே கான்செப்ட் ஒன்று தான். ஆனால் கிறிஸ்டின்ஸ் காலப்போக்கில் வந்து ஜீசஸை வந்து அவங்களோட காடோட மகனாக நினச்சிக்கிட்டு அப்படி போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம இஸ்லாத்துக்கு கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ இவ்வளோ ஒற்றுமைகள் பார்த்துட்டோம். இன்னொன்று நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. கடவுள் கோட்பாடு கூட ஒன்று தான் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சிவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போது சிவனை பற்றி குரானில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். அதாவது சிவன் வந்து சொர்க்கத்துலேருந்து இறைவன் இறக்கி விட்டார் அப்படின்னும், அவர் வந்து இப்போ இருக்கிற நம்ம இந்தியா, அதாவது இலங்கை, இரண்டுமே ஒன்றாக இருந்தபோது அப்போ உள்ள இலங்கையில் இறக்கியிருக்கிறாங்க. இலங்கையில் அப்போ இறக்குறப்ப சொர்க்கத்துலேருந்து சில இலைகளோட வந்து இறங்கினதாக வந்து குரானில் சொல்லப்படுது. இப்போ நமக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இலங்கையில் வந்து சிவன் கோயில்கள் அதிகம். இப்போ திருகோணமலை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சிவனுடைய பாதமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர்கள் வாழ்கிற பகுதி. அந்த சிவனை வந்து வணங்குவது தமிழர்கள் தான், சைவ மதத்தின் பேரில். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கன்க்ளூஷன் கிடைக்குதுன்னா, சிவனும் ஆதம் நபின்னு சொல்லப்படுற, இஸ்லாத்தில் ஆதம் நபின்னு சொல்லப்படுற ஆதம் நபியும் ஒன்றா, அல்லது இந்த கிறிஸ்துவத்திலும் சரி யூத மதத்திலும் சரி சிவன் தான் ஆதம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பேரில் மேபி அவங்களுக்கு புரியறதுக்காக பேர் வந்து ஆதம்னு குறிப்பிட்டிருக்கலாம். இப்போ நமக்கே வந்து சைவ மதத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட நிஜ பேர்லாம் நமக்கு தெரியாது. சிவனுங்கிறது சைவ மதத்தில் அவங்களா கொடுத்துக்கிட்டது. அவரோட உருவமும் நம்ம கற்பனை உருவம் தான். ஆனால் வந்த விஷயம் தெரியும். அதோட வரலாறுகள், சித்தர்கள் எழுதி வச்ச குறிப்புகள், சைவ மதத்துடைய தோற்றங்கள், இது பற்றியான விவரங்கள் இருக்குது. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்டே விட்டுறேன், ஒற்றுமைகள் இருக்குது. ஆதம் நபியும் சிவனும் ஒன்றா. இதை பற்றி பல யூடியூபர்கள் ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க. பட் இந்த விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்டில் உங்களோட கருத்து தெரிவிங்க, என்னென்ன ஒற்றுமைகள்ட்டு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர் ஒருத்தர், அவரும் சிவன் தான் ப்ராப்பர்ட் ஆதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வீடியோ நான் வேணால் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில். வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். ஒற்றுமைகள் இருக்குது. சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதை லிங்க்ஸ் கிடைக்குது. அதை நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். மேலும் காணொளிகளுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். நன்றி. அப்புறம் கைஸ், அப்புறம் வேறு என்ன விஷயம் இருக்குது, எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது அந்த சொர்க்கம் சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ குரானில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து சில விஷயங்களை நீங்கள் அப்படியே டேரெக்டாக புரிஞ்சக்கூடாது. ஒரு அர்த்தத்துக்கு 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் கூட இருக்கும். நீங்கள் அதை சில இஸ்லாமிய பேச்சாளர்கள் அவங்க பேசுகிற நீங்கள் இதில் கூட பார்க்கலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ சொர்க்கம்னு சிவன் வந்து, அதாவது ஆதம் வந்து சொர்க்கத்துலேருந்து இறக்கப்பட்டார்னு சொன்னது. நீங்கள் சொர்க்கம் வந்து இப்போ சொர்க்கச்சோலைகள் சொல்லுவாங்க. சொர்க்கச்சோலைகள், காடுகள், இதை கூட நம்ம கூட ஒரு சொர்க்கச்சோலைகள் தான் ஒரு ஊமையாக கூட சொல்லுவோம். அதன்படி வச்சு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் வந்து அதை நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கூடாது. சொர்க்கத்துலேருந்து வானத்துலேருந்து இறக்கப்பட்டார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சக்கூடாது. சொர்க்கச்சோலையான ஒரு காட்டுக்குள், அடர்ந்த வனத்திற்குள், அங்கிருந்து ஒரு சுதந்திரமாக எந்த ஒரு கவலை, நோய், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்தவர், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்தவர். அவரும் அவரோட மனைவியும் அவருக்கு துணைவி மாதிரி இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட கடத்துகளில் ஒரு தப்பு பண்ணுறாங்க. அது ஒரு தடுத்த ஒரு பழத்தை வந்து பறித்து சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இருந்தாலும் நமக்கு கரெக்டாக சிந்திச்சு பார்த்தோம்னா அவர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கணும். ஒரு பாவம், சின்னு சொல்லப்படுற ஏதாச்சும் ஒரு பாவம் பண்ணியிருக்கணும். அது செய்ய போய் அது ஒரு பெரிய தவறாக மாறி அதுக்கப்புறம் ஊரடமாக மாறி இந்தியாவில் இறக்கப்பட்ட, அதாவது இலங்கையில் இறக்கப்பட்ட அவர், அதாவது சிவன், ஆதம், அவங்க 2 பேரும் ஒன்று தான். அவங்க இறக்கப்பட்ட அந்த இடத்துலேருந்து வெளியில் மொத்தமாக அப்போ உள்ள நிலப்பரப்புகள், உலகத்தில் நிலப்பரப்புகள் எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுக்க பரவி இப்படியே பிரிஞ்சாங்களா. பிரிஞ்சு இப்படி தான் ஒவ்வொரு இனமாக, ஒவ்வொரு கலாச்சாரமாக, ஒவ்வொரு மொழியாக, ஒவ்வொரு பல தரப்பட்ட மக்களும் வந்தாங்களா அந்த உலகத்தில்.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.